மார்க்கெட்ல ஓபன் ஆயிருக்கிற பட்டேல் ரீட்டைல் கம்பெனியோட ஐபிஓ பத்தினா இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்னு பார்த்தா 243 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 243 கோடியில 217 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 26 கோடி எந்த ஷேரோட அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 852 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அந்த கம்பெனி 2007 பட்டேல் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல மகாராஷ்டிரால உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு டோட்டலா 2 பிசினஸ் செக்மெண்ட் இருக்கு, ரீட்டைல் அண்ட் நான் ரீட்டைல் செக்மெண்ட். இதுல ரீட்டைல் கேட்டகரி கீழே பட்டேல் ஆர் மார்ட்ங்கிற சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. நம்ம ஒரு டிமார்ட் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின் தான் அந்த ஆர் மார்ட்ங்கிறது. பட் இவங்க டிமார்ட் மாதிரி கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்ஸ்ல பிரசன்ஸ் இருக்கிற பெரிய கம்பெனிலாம் கிடையாது. மகாராஷ்டிரால மட்டும்தான் இவங்க பிரசன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 43 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க மகாராஷ்டிரால மட்டுமே. அண்ட் ஆல்சோ நான் ரீட்டைல் பிசினஸ் செக்மெண்ட் மூலமா ஃபுட் அண்ட் நான் ஃபுட் ப்ராடக்ட்டை ப்ராசஸ் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 35 கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா மிளகா பொடி, மஞ்சள் பொடி மாதிரியான பவுடர்டு ஸ்பைசஸ் அண்ட் ஓல்ட் ஸ்பைசஸ் அண்ட் துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசிப்பயிறு மாதிரியான பருப்பு ஐட்டம்ஸ் அண்ட் குக்கிங் பேஸ்ட், ஜாகரி, வெஜிடபிள் குக்கிங் ஆயில், ரைஸ், நூடுல்ஸ், சாஃப்ட் ட்ரிங்கு, சாஸ் மாதிரியான ஓன் பிராண்டு அண்ட் தேர்ட் பார்ட்டி பிராண்ட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி சேல்ஸும் பண்றாங்க. அண்ட் அரௌண்ட் 3.5 லட்சம் கஸ்டமருக்கு இது வரைக்கும் சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3000 ஃபார்மர் கூட இவங்க கனெக்ட்ல இருக்காங்க. அண்ட் 40+ ரீட்டைல் ஸ்டோர்ஸ், 35 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் அண்ட் டோட்டலா 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு ஸ்ட்ராங்கான பிசினஸ் தான் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோன்னா இவங்களோட ரெவன்யூல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. 2023 1018 கோடி ரெவன்யூ, 2024 814 கோடி ரெவன்யூ, 2025 820 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸை பொறுத்தவரை 2023 16 கோடி ப்ராஃபிட்டும், 2024 22 கோடி ப்ராஃபிட்டும், 2025 25 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 1.3ல இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலா 180 கோடி கடன் இருக்கு. ஸோ ஓவராலா ஃபைனான்சியல்ஸை பொறுத்தவரை என்னதான் கன்சிஸ்டண்டா ரெவன்யூ க்ரோ ஆகலைனாலும் எக்ஸ்பென்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் க்ரோத் காட்டுறாங்க. அண்ட் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் 9 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டாப்ல இருக்கிற விஷால் மெகா மார்ட், அவென்யூ சூப்பர் மார்க்கெட், ஸ்பென்சர் ரீட்டைல் மாதிரியான டாப் கம்பெனிஸை விட இந்த பட்டேல் கம்பெனி கம்மியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இவங்க பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 25 பிஇ ரேஷியோல ஐபிஓ வராங்க. ஸோ உங்க காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ்ல தான் வராங்க. பட் இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இவங்க இண்டஸ்ட்ரியிலேயே கம்மியான பிஇ ரேஷியோல நிறைய கம்பெனி ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்குன்னு நம்ம இதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த கம்பெனி இப்போ ஐபிஓலயே ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 217 கோடியில 59 கோடி அவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட கடன் ஐபிஓக்கு அப்புறம் 121 கோடியா குறைஞ்சிரும். பட் ஸ்டில் கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருப்பாங்க. அண்ட் 115 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறாங்க. லைக் ஷார்ட் டேர்ம் கடன், பிசினஸ் தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறது அண்ட் டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் 43 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 98% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில் 2% ஸ்டேக்கும் இருக்கு. ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 70% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில் 30% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமா 70% இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் பார்த்தோன்னா ஐபிஓ ஆகஸ்ட் 19 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் 21. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிட்லாம் எதுவுமே பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேர்டு பார்த்தோன்னா லோயர் பன் 237 ரூபாயும் அப்பர் பன் 255 ரூபாயிலும் இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 58 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 58 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோன்னா 243 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 22. உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ஆகஸ்ட் 25 ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஷேர்ஸ் ஆகஸ்ட் 25 உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் ஆகஸ்ட் 26 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல 14,790 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் 57 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,92,270 ரூபாய்க்கு 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 45% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் QABஸ்க்கு 30% அண்ட் NABஸ்க்கு 25% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ அரௌண்ட் 38 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் 293 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் 15% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுவரை ஓவராலாக 6 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் 4.9 டைம்ஸும், QIBஸை பொறுத்த வரைக்கும் 9.8 டைம்ஸும், NIBஸை பொறுத்த வரைக்கும் 7.4 டைம்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓக்கு மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர் அண்ட் ரீட்டைல் அண்ட் நான் ரீட்டைல்னு 2 பிஸ்னஸ் செக்மெண்ட் மூலமா டைவர்சிஃபைடான ரெவன்யூ பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 35 கண்ட்ரீஸ்க்கு உங்கள் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுற இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஓன் பிராண்டோட ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஓன் பிராண்ட் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது இவங்க ஓவரால் சேல்ஸ் ரெவன்யூல கிட்டத்தட்ட 17% இவங்களோட ஓன் ப்ராடக்ட் மூலமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் என்னதான் ரெவன்யூல கொஞ்சமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே நல்ல ப்ராஃபிட்டபிள கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனான்சியல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபைனான்சியல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இவங்க கிளஸ்டர் பேஸ்டு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஒரு ஸ்டோர் இல்லை 2 ஸ்டோர்னு வைக்காம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸை மட்டும் 1 or 2 ஸ்டேட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் அவங்க பிஸ்னஸை கன்சிஸ்டண்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்களோட நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. இவங்க நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இவங்க பிஸ்னஸ் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. அண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் இவங்க பிஸ்னஸ் பெருசாக இம்பாக்ட் ஆகும். அண்ட் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. டிமார்ட், ரிலையன்ஸ் மாதிரி பிராண்டட் பிளேயர்ஸ் நிறையவே இருக்காங்க. ஸோ காம்படிட்டிவ் ப்ரைஸில் இவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணி ப்ராஃபிட் மார்ஜினை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் ஒன்லி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க. டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் பெருசாக இல்லாத கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சீப்பான வேல்யூவேஷனில் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி லிஸ்டாக இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இவங்க கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாகவும் இருக்காங்க. மற்றபடி நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 15% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. ஸோ நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நல்ல லிஸ்டிங் கெயின் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் ரெவன்யூவும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் போகுது. பட் இது நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அண்ட் கண்டினியூஸாக பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரீட்டைல் மட்டும் இல்லாமல் நான் ரீட்டைல் செக்மெண்ட்லையும் கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு சூட்டபிள் ஆகிற ஸ்டாக் தான் இது. வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ யோசிச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃபியூச்சரில் ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பாதி ஷேர் கிடைச்சிது அப்படின்னா பாதி ஷேர்ஸை செல் பண்ணிட்டு பாதி ஷேர்ஸை மட்டும் ஹோல்ட் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபைனலி இதான் நம்ம வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களாங்கிறத பற்றி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.